ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்களுடைய ட்ரிபிள்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி மிகவும் சுவையான தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுவையான தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அடுப்பு எரிய வச்சாச்சு. அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு. நம்ம அடுத்து தக்காளி சாதம் செய்யறதுக்கு தேவையான குண்டா வச்சிடலாம். இப்போ நாங்கள் ஒரு 8 பேர் சாப்பிட்ற மாதிரி 8 பேர் சாப்பிட்றதுக்காக செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி குண்டா வச்சுருக்கோம். அடுப்பில் குண்டா வச்சு குண்டா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து எண்ணெய் ஊற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடுகு நல்லா பொரியுது. அடுத்து நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் கம்மில் சொல்கிறேன், செஞ்சிட கம்மிடுறா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே இருக்குது. எல்லாமே அதை அப்படியே நம்ம அப்படியே போட்டுக்கலாம். தட்டு அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கல்லுப்பு. வெங்காயம் நீங்கள் வெங்காயம் வதக்கும்போது அதில் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. அது கூட கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா அப்படியே வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ தான் நல்லா தக்காளி வதங்கி ஒரு கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இதில் மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் புரியுது. மஞ்சள் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். இது மிக்ஸ்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. மசாலாலாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு அளவு தண்ணி ஊற்றிடலாம். அரிசி போட்டிருக்கு. அது அப்படியே 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, 18 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ அரிசி நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தோம். நல்லா ஒரு 1/2 hour ஊறி இருக்கு பாருங்கள். நல்லா இருக்குது அரிசி. இதை நம்ம இப்போ அரிசி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரிசி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. சரி, எப்படி இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாருங்க. நம்பர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம தட்டு மூடிட்டு விரவு கட்டையெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு நம்ம தம் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி சாதம் தம் போட்டு 1/2 hour ஆச்சு. இப்போ நெருப்பெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ தக்காளி சாதம் எப்படி வந்திருக்குன்றது பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
மேலே மூடியெல்லாம் என்ன சொல்கிறாங்க. ஓ, பார்க்கும்போதே நல்லா அருமையாக இருக்குது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்து சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணிடலாம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரண்டி வச்சு எடுக்கிறோம் பாருங்கள். என் கூட நண்பர் அகஸ்டின் இருக்கார், அவர்கிட்ட கொடுத்து சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணலாருங்க பாருங்க. இவர் இப்போ தக்காளி சாதத்துக்கு கிரேவி பண்ணியிருக்காரு. இப்போ இதை சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணிட்டு சொல்லுவாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்கு டேஸ்ட்? வேற லெவலா? ஓகே ஓகே ஓகே. இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்லிட்டாரு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணி தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.